வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சோயாவில் கீ ரோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 4 புடி அளவுக்கு இந்த சோயா சேர்த்துக்கிறேன். 4 கைப்பிடி அளவுக்கு இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் சேர்த்துக்கினேன். சேர்த்து இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் செய்வேங்க. இல்லைன்னா நார்மலாக சோயாவை வறுத்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு புழிஞ்சி எடுத்துகிட்டு நம்ம மசாலாவில் ஃப்ரை பண்ணோம்னா அது டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்குவாங்க இந்த சோயாவில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏறுறதுக்காக. இப்போ இந்த சோயா கொதிக்குது இல்லையா, இந்த தண்ணியிலே கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து கொதிக்க வைக்குவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடுதலாக. இப்போ நான் இந்த சோயா நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதும் ஒரு 2 முறை தண்ணியில் இன்னொரு வாட்டி அலம்பிட்டு நல்லா புழிஞ்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம், சோயா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, உணர்ந்த கசூரி மேத்தி, கொஞ்சம் கரம் மசாலா தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது இருக்கோ வீட்டில் அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா பொருட்கள் அத்தனையும் சேர்த்துக்கினேன். எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் எல்லாம் சேர்த்து இந்த சோயாவில் நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு கூட சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஒரு பேனை நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மிதமான தீயில காய வச்சுடுங்க. இந்த சோயா சங்க்ஸை நல்லா பரவாயில்ல இந்த பேனில் சேர்த்துருக்கேன். அகலமான கடாயில் கூட நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா நல்லா அருமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி எடுக்க வேண்டியது தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னாலே நல்லா வறுபட்டுடும். நல்லா கலரி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி விட்டு இன்னொரு வாட்டி நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா அருமையான சோயா கீ ரோஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிரியாணி, புலாவ், ரசம், ரைஸ், சாம்பார் சாதம், எல்லா சவுத் இண்டியன் மீல்ஸோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.